எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டி ஸ்குவாட் பாதி பேர் அசம்பிள் ஆயிருக்கோம். இன்னைக்கு விகேயும் லாக்களும் வரல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, முடிஞ்ச டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் பத்தி, அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் கொடுத்த ப்ரெஸ் மீட், அதோட ஐபிஎல் பத்தி ஒரு 2 மேட்ரு. ஸோ வில் பி பேக். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச். சிறப்பாக சொன்ன மாதிரி கடைசியா டக்குன்னு 5வது நாள் மேட்சை ஃபர்ஸ்ட் செஷன்லேயே முடிச்சிட்டாங்க. என்ன, நாங்க முந்தின நாள் பேசினோம், சாய் சுதர்ஷன் ஒருவேளை முடிக்காம விட்டாருன்னா அவர் ஏதாவது சொல்லுவாங்களான்னு. அது இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஏன்னா கௌதம் கம்பீருக்கு அதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டாரு. அதனால அவரை பத்தி யாரும் எதுவும் குறை சொல்லல. அவர் 3 விக்கெட் விழுந்துச்சு. அதனால அவர் குறை சொல்ல முடியாது. சொல்லுங்க. அதான் இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் பேட்டிங் வைஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக் ஜுரல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 50 இருந்தாலும் பட் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆஸ் அ பேட்ஸ்மேன் எல்லாருமே ரெட்டியும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாரு. சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 87, ஜெய்ஸ்வால் அவ்வளோ அடிச்சாரு. கேஎல் ராகுல் செகண்ட் இன்னிங்ஸ்ல 50 போட்டாச்சு. எல்லாருமே ஓரளவுக்கு பேட்டிங் வைஸ் இதை வந்து ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா பும்ராலாம் வந்து ஆல்மோஸ்ட் இட் ஃபெல்ட் லைக் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இது பண்ண மாதிரி, லைக் டியூன் அப் கேம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சீசன் போறது ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் டீம்ஸ்லாம் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால்லாம் வந்து ஒரு மொக்க டீமோட விளையாடி கொஞ்சம் டியூன் அப் ஆவாங்க. அந்த மாதிரி சீரீஸ் போட்டிருக்காங்க, ஸ்டார்ட் ஆஃப் த டெஸ்ட் சீரீஸ். இதெல்லாம் ஜெயிக்கலன்னா ரொம்ப கொடுமையா போயிருக்கும். பட் அதான் வெஸ்ட் இண்டீஸோ ஃபார் த பார்ட் நல்லா விளையாண்டாங்க. அந்த 2 பேரும் நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் பேட்டிங் பண்ணிருக்கலாம் அவங்க. லைக் என்ன சொல்றது, இல்ல நான் இன்னும் சொன்னேன்னா அவுட் ஆயிட்ட அப்புறம் இந்த கேரி பியர் இவரெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து அந்த 3 விக்கெட் விடாம இன்னும் கொஞ்சம் இந்த டிஃபென்சிவ் மோட்ல போயிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணி மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து ஜஸ்டின் கிரீவ்ஸ் இருக்காரு, அவங்க இருக்கும்போது ஏன் ஒரு டவுன் த ட்ராக் வந்து இது பண்ணோம். லைக் கடைசியா வந்து லைக் என்ன சொல்றது, ஜேடன் சீல்ஸ்லாம் வந்து நின்னாரு. அந்த அளவுக்கு சொல்றேன். அந்த ஏன் அவங்க வாரிக்கனை வந்து முன்னாடி அனுப்புறாங்கன்னு தெரியல. வைஸ் கேப்டன் அதனால முன்னாடி வைஸ் கேப்டனுக்கு சில ரூல்ஸ் வந்து ஆதி காலத்துக்கு முன்னாடி ஒரு 50 போட்டிருக்காரு. அவர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா அவர் டிஃபென்சிவ்லி ஒன்றும் பெருசா எல்லாம் கிடையாது. டெக்னிக் வைஸும் இல்லை. டெக்னிக் வைஸ் ஆண்டர்சன் பிலிப் டெக்னிக் நல்லா இருக்கு, பேட்டிங் டெக்னிக். அதான் ஆண்டர்சன் பிலிப் முன்னாடி இறக்கியிருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் இன்னிங்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா கடைசி அவங்க 2 பேரும் தானே லாஸ்ட் விக்கெட்ல தானே அவங்க 80 ரன் கிட்ட ஏதோ ஆட் பண்ணாங்க. அந்த கொஸ்டின்ல வரப்பதான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பும்ரா வந்து டெய்ல் அண்ட் விக்கெட்டுக்கு தான் கிளியர் பண்ற, அதுலதான் அதிகமா விக்கெட் எடுக்கிறாருன்னு சொல்லி. அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கப்ப நீ யூஸ் பண்ண சொல்லு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 6-7 விக்கெட்லாம் நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த கடைசி விக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம். அதாவது ஆஸ்திரேலியன் இது வந்து நம்ம டெய்லண்டர்ஸை வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு விடுவாங்க. நம்ம வந்து அந்த 2 கடைசி 3 விக்கெட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்படும். இப்பயே பார்த்தா இந்த மேட்சே கடைசி விக்கெட் டெய்லண்டர் விக்கெட்டே எடுக்கிறதும் கஷ்டம் தான். அதை வந்து போல் பண்றதும் கஷ்டம் தான். அதாவது ஒரு பேட்ஸ்மேனை வச்சு டெய்லண்டர் வச்சு எவ்வளவு விளையாடலான்னு இப்ப காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து சும்மா இது பண்ற முடியாது. பட் இந்த மேட்ச் வந்து பும்ரா வந்து ஃபுல் கில்ட்ல போடல, அது சொல்லிதான் ஆகணும். சிராஜ் ஆக்சுவலா விக்கெட் காலம் காமிச்சு தர இன்னும் நல்லாவே போட்டாரு ஆக்சுவலா. பிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த பவுன்ஸ் இல்லை, அதனால டென்ட் ஹெல்ப் மேட்ச். டர்னும் பெரிய அளவுக்கு அந்த ஸ்லோ டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் நாட் ஹெல்பிங். பட் இரஸ்பெக்டிவ்லி த வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் எதிர்பார்க்கறது வந்து அவங்க டக்குன்னு முடிச்சிருப்பாங்கன்னு அவங்க ராப் பண்ணாங்க. அவங்களே அதான் எதிர்பார்த்தாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸும் நல்லா ஆடினாங்க. They took it into the 5th day. Overall a good performance. ஜெய்ஸ்வால் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்லே சுத்த ஆரம்பிச்சாரு. அவர் வந்து ஒரு டக்குன்னு ஒரு 70-80 அடிச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் half an hour எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, முடிச்சிடலான்னு பார்த்தாரு ஜெய்ஸ்வால். அவர் அவுட் ஆனோடனே அந்த இதை மறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபோக்கஸ் பண்ணி பிளேட் வெல். சீரீஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து குல்தீப் யாதவ் டிசர்வ்லி. ஏன்னா இந்த பிச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரும் நல்லா போட்டாரு. ஸோ டிசர்வ்லி. ஆனால் சீரீஸ் வந்து ஜடேஜா, அவர் வந்து கன்சிஸ்டண்டா இஸ் பீன் ப்ரூவன் டாப் 5 ஆல்ரவுண்டரா வந்துட்டு இருக்காரு அவர். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி மோர் சீரீஸ் இந்த சைக்கிள் ஃபுல்லாக கண்டிப்பாக விளையாடுவேன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி மோர் டெஸ்ட் பிளே. ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஹிம். அப்படியே வந்தோம்னா அடுத்து கப்பெல்லாம் ஜெயிச்ச பிறகு கௌதம் கம்பீர் வந்து வந்தாரு பிரஸ் மீட்டுக்கு. வந்துட்டு 2 கேள்வி கேட்டாங்க. விராட் கோலி பத்தி சொல்லுங்க, பிளஸ் ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் 2027 பத்தி ஆடுவாங்க, நான் இப்ப பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கரெக்ட் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் 2.5 இயர்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்பர் ஆஃப் ஒன் டேஸ் நம்ம விளாட்றது கொஞ்சம் கம்மி தான். அதில் 2.5 இயர்ஸ்ல வந்து 2.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்பர் ஆஃப் ஒன் டேஸ் நம்ம விளாட்றது கம்மி. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் T20 விளாட்றது கிடையாது. ஒன்லி IPL விளாட போறாங்க. ஒன் டேஸ் வந்து எவ்வளோ 15 ஒன் டேஸ் வந்து மொத்தமாக விளாட்றோம் அது. பட் விராட் கோலி ஐ டோன்ட் சி ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னு எனக்கு தெரியல. அன்லஸ் அவர் வந்து டிசைடட் நாட் இன் த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணாதான். ஏன்னா அவரோட ஃபார்ம் ஒன்றும் அந்த அளவுக்கு வேவர் ஆகல. ரோஹித் சர்மாவோட IPL ஃபார்ம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம். பட் இஸ் பிகமிங் ஃபிட்டு. இப்போ ஆஸ்திரேலியாவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற வேர்ல்ட் கப்புக்கு யூ நீடும். ஏன்னா அந்த பவுன்சி பிச்சர்ஸ்க்கு அவரோட இது ஹூக்கு புல் எல்லாமே அவர் நல்லா விளாடுவார். ஸோ அவர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அவர் சொன்னதும் கரெக்ட் தான். அந்த கால் இப்போ எடுக்க தேவையில்லை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வில் டிசைடு அண்ட் ஐ திங்க் தே வில் பிளே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் டியூரிங் த நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ், அப்புறம் விஜயதார் ட்ரோஃபி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இன்ஜுரி ப்ரோனாக இருக்கக்கூடாது. ஸோ இட் ஆல் பிளே ஃபேக்டர்னு தான் தோணுது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி செட் ஆகுதுன்னு. ப்ளஸ் அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஹர்ஷித் ராணா பற்றி சொன்னார். அதை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ராணா வந்து உள்ள கொண்டு வரதுக்கு காரணம் வந்து அவரோட பேட்டிங் தான். ஸ்குவாட்ல இருக்கிறது ஹி டிசர்வ்ஸ் டு பி இந்த ஸ்குவாட். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடுறது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. பட் அவர் 11ல அடிக்கடி விளாடுறது தான் இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம். லைக் அர்ஷ்தீப் முன்னாடி விளாடுறாரு, அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு நிறைய பேருக்கு. பட் அது வந்து மோஸ்ட்லி மெயின்லி அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. அவர் இன்டர்நேஷனலி அவர் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல இன்னும் பேட்டிங்கு. டொமஸ்டிக்லி அவர் ஐ திங்க் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு, ஒரு 2 50 போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதில் தான். லிஸ்டே அதுலலாம் எதுவும் போடல அவரு. பட் ஹி ஹாஸ் த என்ன சொல்றது கேப்பபிலிட்டி டு பி ஏ நம்பர் 8 பேட்ஸ்மேன் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றதுனால அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவர் கம்பீர் சொல்லியிருக்கிறது வந்து அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணா கூட ஏத்து பண்றாரு. பட் ஆனா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல யாரும், கம்பீரை தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. லைக் ஹர்ஷித் ராணான்னு சொல்றது கம்பீர் வந்து செலெக்ஷன் அப்படின்றாங்க. அவர் டெல்லி லோக்கலைட்டு KKRல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் எடுக்கிற காரணம் வந்து நம்பர் 8ல நம்பர் 9ல அவர் பேட்டிங் வேணும் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. அது இப்போதைக்கு எல்லா டீமும் தேர் கோயிங் டுவர்ட்ஸ் தட் ஃபார்மேட் தானே. இல்லைன்னா 11 பேரும் பேட்டிங் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, 11 பேரும் பவுலிங் போடணும்னு ஆசைப்படுறாங்க. ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் 2 பேரே எடுத்தோம்னா ஹர்ஷ்தீப் இஸ் அ வே பெட்டர் பவுலர். பட் சம்டைம்ஸ் நம்பர் 9ல ஹர்ஷித் ராணாவோ ஹர்ஷ்தீப்பான ஆப்ஷன் வந்துச்சுன்னா தே ஷுட் கோ ஃபார் ஹர்ஷ்தீப். அட்லீஸ்ட் நம்பர் 8 அப்படின்னு இருக்கும்போது சில இதெல்லாம் 2020ல போறாங்க, தட்ஸ் ஃபைன். நம்பர் 8ல ஹர்ஷ்தீப்லாம் விளாட முடியாது, குல்தீப் ஹர்ஷ்தீப்லாம் விளாட முடியாது, வருண் சக்கரவர்த்தி. அப்போ ஹர்ஷித் ராணா போறது பரவாயில்ல. பட் சம்டைம்ஸ் நம்பர் 9லயும் வேணும் அப்படின்றது. அண்ட் அவர் ரொம்ப இப்போ கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா 21 டேஸ் 2020 ரொம்ப ஸ்லோ பால் ரொம்ப கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா ஆயிட்டாரு. மேபி கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணும். அவரோட பேஸும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இனிஷியலா IPLல வரும்போது 142 145 போட்டாரு. இப்பயும் நிறைய பேர் சொல்றாங்க 140 140. பட் லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல எதுவுமே அவர் 130 135 தான் போடுறாரு. அதுக்கு மேல ஒன்றும் பெருசா போடல ஸ்பீடு. ஹர்ஷதீப் இல்ல ஹர்ஷித் ராணா சொல்றேன். ஹர்ஷித் ராணா ஆனா இப்போ அவர் சரி கன்சிடரிங் அஸ் an ஆல்ரவுண்டர் வச்சுக்குவோம், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வச்சுக்குவோம், பேட்டிங் கொஞ்சம் குறிப்பா வச்சுக்குவோம். இப்போ அவர் இல்லைன்னா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம டு வி ஹேவ் a ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு ஈக்குவலா அந்த நம்பர் 8க்கு? பவுலிங் ஆல்ரவுண்டர் யாரும் இல்ல, அதெல்லாம் பிரச்சனை. இப்ப ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்காங்க நம்மளுக்கு. பவுலிங் ஆல்ரவுண்டர்னா லைக் அக்சர் பட்டேல், அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வெளியே இருக்காங்க நிறைய. ஹர்ஷ் துபே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இந்த IPLல நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹர்ஷ் துபே அவர் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவரும் அந்த அக்சர் பட்டேல் ஜடேஜா அதுக்குள்ள வருவாரு. பட் பேஸ் பவுலிங்னா அடுத்து நம்ம நிதிஷ் ரெட்டி தான் போனோம். அவர் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். பட் அவர் வந்து கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாருன்னு சொல்லிருந்தாங்க. ஜெய்ஸ்வால் ஒரு ஓவர் போட்டாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவர் ரெகுலர் போறவங்களோட கொஞ்சம் கிளாசிக்கலா போட்டாரு. ஆனா அது ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு. அண்டர் 19 வந்த புதுசுல ரெகுலர்லி பவுல்ட் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். அவரு ஒரே ஒரு காரணம் என்னன்னா அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ராகுல் தெவாட்டியார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் அப்ப பவுலிங் போட்டு இருந்தாரு. அதாலதான் வந்து அவர் பவுலிங் போடல. இல்லைன்னா கண்டிப்பா IPLல ராகுல் தெவாட்டியா அந்த டீம்ல இல்லைன்னா கண்டிப்பா போட்டிருப்பாரு பவுலிங். இப்ப சொல்ல முடியாது,
நம்ம வந்து என்ன சொல்றோம், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஆகுறது காரணம் வந்து அக்ரெசிவ் ஹிட்டரு பிளஸ் பவுலிங் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றோம். இப்போ அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் அது ஒரு இதா எடுத்துக்கலாம்ல. ஹி குட் ஆல்சோ வாண்ட் டு பவுல் அண்ட் அவர் ஒரு கன்டென்ஷன் வைக்கலாம். ஸோ இந்த ஐபிஎல்ல பாக்குறப்ப மேபி ஐ டோன்ட் நோ. ஐபிஎல் ஏன்னா T20 ஒர்க்கு பாடுறது கஷ்டம்னு தோணுது. பட் இந்த ஐபிஎல்ல மேபி வி கேன் see him bowling. We'll have to wait and see. ஜெய்ஸ்வாலா ட்ரையல் இல்ல இப்ப நீ அதாவது ஒரு இடத்துக்கு அடிதடி நடக்கிறப்ப என்னெல்லாம் இல்ல ஸ்கில்ஸ் நம்ம இப்ப ஆஃபர் பண்ண முடியுன்றது வருண் சக்கரவர்த்தி வந்து கம்பீர் வந்து பேட்டிங் பிடிங்க டொமஸ்டிக்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெய்ஸ்வால் ஐ டோன்ட் திங்க் ஹில் பிளே டொமஸ்டிக்ல மேபி பவுலிங் போடலாம் விளையாடனா. பட் ஐபிஎல்ல வந்து அதாவது இந்தியன் டீம் வளரணும், நீங்க பவுலிங் போட்டு பெரிய ஆள் ஆகணும்லாம் யாரோ எந்த டீமும் வந்து நீங்க மேட்ச் தான் பரவாயில்ல அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்ல. மேபி இஃப் இஸ் டூயிங் வெல் நல்லா போட்டாரு அப்படின்னா தென் தே கேன் ட்ரை பண்ணி பார்க்கறது தானே. ஐ மீன் மேட்ச்ல ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. பண்ணா என்ன யூஸ்? பண்ணா ஒரு என்ன யூஸ்னா அவர் அபிஷேக் சர்மா வந்து இதுக்கு எனக்கு ஒரு இது எனக்கு நானும் ஈக்குவல் புட்டிங் வித் அபிஷேக் சர்மான்னு சொல்றதுக்காக தான். யாரும் டீமுக்குள்ள இறாக் பிடிக்கிறது தானே இப்போதைக்கு. எத்தனை பேர் தான் அடிதடியில் இருக்காங்க. T20 விடுங்க. T20 டீம்ல நல்லா அந்த டீம் ஒரே ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்து கெடுத்து விட்டீங்க. கெடுத்து விடல, இப்ப ஜெயிச்சிட்டோம். பட் ஸ்டில் பேலன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பேக். அப்படியே அடுத்து வந்து ஐபிஎல் பத்தி பேசணும். அதே மாதிரி ஐபிஎல் ரூட்ல உங்களுக்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இப்ப திருப்பி சிஇஓவா பொறுப்பேற்றிருக்காரு. அதனால ஆக்ஷன்ல வந்து அவரும் இன்வால்வ் ஆவாரு இன்டைரக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீம் செட்டிங்ல வந்து ஹி அப்பரண்ட்லி இஸ் இம்ப்ரெஸ்ட் வித் ஆயுஷ் மாத்ரே கேப்டன்சி, அண்டர்-19 கேப்டன்சி. அது பர்டிகுலரா ஆஸ்திரேலியா டூர்ல வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு அதனால அடுத்த சீசன் ஐபிஎல்ல வந்து ஹி மைட் பி மேட் வைஸ் கேப்டன் அப்படின்னு ஒரு மீடியா ரிப்போர்ட் சொல்றாங்க. நீங்க அவர் வைஸ் கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒன்று உண்மையா ஆக்குனா அவர் மட்டும் அண்டர்-19 கேப்டனா இல்லைன்னா இன்னொரு டீம்ல இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு தான் அவரோட ஃபார்ம் இருக்கு. நம்ம அதை சொல்லியே தான் ஆகணும். ஸோ ஐபிஎலுக்கு அப்புறம் ஒன்றும் பெருசா லைக் ஒரு மேட்ச் அடிச்சாரு, ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் ஒரு ஃபார்முக்கு வருதுன்னா ஐபிஎல் அடிச்ச மாதிரி ஒரு 25 குயிக் 25 அதான் ஒன் டேலும் சொல்றேன். அதே தான் இருக்கு. பெருசா ஃபார்ம் இல்லை. ஸோ இப்போ வந்து அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து அதெல்லாம் தேவையில்லை. அவர் இப்படியே இதே ஃபார்ம்ல இருந்தாருன்னா ஊருல் பட்டேல எடுத்துருவாங்க. ஊருல் பட்டேலும் வேற யாரும் ஓப்பனிங் இறங்கி விட்டு ரத்துராஜ் கைக்வாட் ஒன் டவுன் வருவார். அந்த மாதிரி தான் அவர் ஃபார்ம் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி தே வில் ஸ்டார்ட் வித் ஸோ அவருக்கு இப்போ தேவையில்லாத அந்த ப்ரெஷர் வந்து வைஸ் கேப்டன் அதெல்லாம் வந்து ஐ திங்க் சும்மா ரூமராக தான் இருக்கும். அது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டாங்க. பண்ணா மேபி அடுத்த சீசன் நல்லா வரலன்னா மேபி தே திங்க் அபௌட் இட். லைக் என்ன சொல்றது, அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா மும்பை இந்தியன்ஸ் போயிடுவாங்க அப்படின்றதுனால மேபி வைஸ் கேப்டன் அப்படின்னு பண்ணலாம். பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. இன்னொன்னா இன்னொரு அண்டர்-19 பிளேயர் வந்து ரஞ்சி டீம் வைஸ் கேப்டன் ஆகிறார், வைபவ் சூரியவன்சி, பீகார். ஆனா பிளேட்ல எல்லாம் இருக்காங்க. பட் டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பெரிய மேட்ச் விளையாடுவாரான்னு தெரியலன்னு சொன்னாங்க. பட் ஹில் பி தி வைஸ் கேப்டன் ஃபார் தி பீகார் டீம் அப்படின்னு இருக்காங்க. வேர்ல்ட் கப் அவர் போயிடுவாரு. ஸோ அதனால அவர் இருக்க மாட்டார் மோஸ்ட்லி. பட் ஐ திங்க் வேற ஏதாச்சும் ஸ்டேட் வந்து இது பிளக் பண்ணிட்டு போயிட போகுது அப்படின்றதுக்காக அவங்க இப்பயே இது பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து கேப்டன்சி அண்ட் வைஸ் கேப்டன்சி வந்து உங்க இடத்த தக்க வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றீங்க. வேற ஸ்டேட்டுக்கு போயிட போறாரு அப்படின்றதுக்காக. ஓகே ஃபைன். ஸோ அளவுக்கு நம்ம அலசி முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு அடுத்த நியூஸ். ஒரு இவரு ரிலீஸ் பண்றாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓ கரெக்ட். ஹர்ஷல் பட்டேல் வந்து எஸ்ஆர்எச்சை விட்டு வெளியே ஆக்ஷனுக்கு வரதாக பேச்சு அடிபடுது. இப்படி அடிபட்டால் ஆக்ஷனுக்கு வர ஒன்று எஸ்ஆர்எச்சுக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்டா வருவா ஒன்று ஃபர்ஸ்ட். அப்படி இல்லை, எஸ்ஆர்எச் வந்து ஷமியும் சரி இவரையும் 2 பேரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? அப்படி ரிலீஸ் பண்ணா 2 பேரும் அவங்க இந்தியன் போர்டுக்கு போக வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இவர் அந்த டீமுக்கு போவார். ஏற்கனவே பேட் கமின்ஸோட இன்ஜுரி ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து அவரு லைக் இன்ஜுரி வந்து கிளியர் ஆகல. அது வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லு. ஆஷஸ்க்காக இது அது முடிஞ்ச அடுத்த இதுக்காக நான் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறதுக்காக இது பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா ஐ திங்க் தே வில் ஹோல்ட் ஆன் டு ஷமி. ஐ திங்க் ஹர்ஷல் பட்டேல்லாம் உனத்கத் வந்து ஆக்சுவலாக நல்லா போட்டாரு. அவர் வந்து ஹர்ஷல் பட்டேல் 2.0 மாதிரி கொஞ்சம் நல்லாவே போட்டாரு. 2 பேரும் தேவையா அப்படின்னு பார்த்துட்டு இது 30 லட்சம் அது 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷல் பட்டேல் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. பட் ஆனா வெளியே அதுக்கு மேல பெருசா ஆப்ஷன் இல்லை. இப்போ ஷமி
ஹர்ஷல் பட்டேல் 2 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க? நிறைய இந்தியன் தீபக் சஹர் தான். தீபக் சஹர் எத்தனை பேர் தான் அடிச்சிருப்பாங்க? அதான் நேத்து பேசலாம்ல, சென்னை அடிப்பிடிச்சுக்கோ எல்லா அடிச்சுக்கோ எல்லாம் அடிச்சுக்குவாங்க, அந்த மாதிரி அடிச்சுக்க வேண்டியதுதான். சிஎஸ்கே ஆல்வேஸ் ஹேட் an eye on ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேலுக்கு அடுத்து எல்லா தடையும் நம்ம ஆளுங்க பிட் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ தே வில் பி லைக் ஹர்ஷல் பட்டேல் ஆர் தீபக் சஹர் யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் போவாங்க. நீ இன்னொன்னு சொல்லவா, சிஎஸ்கே பிட் பண்ணாத இந்தியன் பிளேயர்ஸே கிடையாது. எல்லா வாங்கதான் மாட்டாங்க. மற்றபடி அவங்க பிட் பண்ணாத இந்தியன் பிளேசஸ் எல்லா பிளேசஸ்க்கும் பிட் பண்ணுவாங்க அவங்க, ஆனா வாங்கதான் மாட்டாங்க. அந்த லிமிட் தாண்டினோடனே விட்டுருவாங்க. ஸோ அதனால ஹர்ஷல் பட்டேல் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாருன்னா எல்எஸ்டி கூட ட்ரை பண்ணலாம். பிகாஸ் கிவிங் அவே மாயங்க் யாதவ் அண்ட் இல்ல அது நம்ம அசியூம் பண்றோம். பட் அதான் இப்ப எல்லாருக்குமே வந்து நமக்கு தெரியறத விட அவங்கவுங்களுக்கு எந்தெந்த பிளேயர் ரிலீஸ் பண்றாங்கன்னு உள்ள இன்னும் கொஞ்சம் இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் மற்ற டீம்ஸுக்கு சொல்றேன். ஸோ அதெல்லாமும் தே வில் டிசைட் இவங்க ரிலீஸ் பண்றாங்க அண்ட் தே வில் டாக் டு பிளேயர்ஸ் கிட்ட டாக் இது பேசி உங்களுக்கு இது ரிலீஸ் பண்றாங்களா இல்லையா, நான் நீங்க வரல, அதெல்லாம் இப்பயே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தே வில் ஹாவ் அ பிக்சர். பேட் கமின்ஸ் ஃபிட்னஸ் ஆல்சோ வில் பிளே மெயின் ரோல். எஸ்ஆர்ஹெச் யாரை ரிலீஸ் பண்றாங்கன்றத பொறுத்து அவரோட ஃபிட்னஸ் டவுட்ஃபுல்லா இருந்தா தே வில் ஹோல்ட் ஆன் டு ஒன் ஆஃப் தம். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். அடுத்து வந்து இன்னையோட இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சு இன்னும் ஒரு 4 நாள்ல 5 நாள்ல இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிஐ ஆரம்பிக்கிறது. ரோகோ ஷோ வில் பி பேக் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ வில் பி பேக் வித் மோர் வீடியோஸ். வில் சைன் ஆஃப் வித் திஸ். Bye.